ராமகிருஷ்ணர் எதற்காக அவதாரம் செய்தார்? அந்த காலகட்டம் என்ன, எப்படி இருந்தது? நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்றீர்களா? வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டின் மீது படையெடுத்து பலர் வந்து இந்த நாட்டிலேயே ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். நம்முடைய மதத்தை பரிகாசம் செய்ய ஆரம்பித்தார்கள். கல்லையும் மண்ணையும் வழிபடும் உருவ வழிபாட்டை கேலி செய்தார்கள். அடுத்ததாக ராமன் கிருஷ்ணன் அவதாரம் போன்ற ராமாயணம் பாகவதம் எல்லாம் மைத்தாலஜி, பொய்க்கதைகள் என்றார்கள். இறைவன் அவதாரமே செய்ய முடியாது என்றார்கள். யோகம் என்பது ஒன்று கிடையாது. இப்படியாக எல்லோரையும் நெற்றி கெட்டு கொண்டால் அது ஒரு அவமானம். நம்முடைய கலாச்சாரத்தின்படி வேஷ்டி கட்டி கொண்டால் அது ஒரு அவமானம். உன்னுடைய மொழியில் பேசினால் அவமானம், கோவிலுக்கு சென்றால் அவமானம். மொத்தத்திலே நீ இந்திய மதத்தை சேர்ந்தே ஒரு ஆஸ்திகன் என்று சொல்லிக் கொள்வதற்கே அவமானம். இந்த அவர்களுடைய பிரச்சாரம் என்ன என்றால், ஒரு கல், அந்த கல்லில் இருந்து மேலிருந்து ஒரு 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 துளி தண்ணீர் விழுந்தாலும் கூட கல்லிலே ஒரு குழி விழுந்து விடும் அல்லவா? அதுபோல் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய 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 இந்த இந்துக்கள் மத்தியிலேயே கூட அவர்களுக்கு நாம் வேட்டி கட்டுக்கொள்வதோ, நாம் நெற்றியிட்டுக் கொள்வதா, நாம் சகுன வழிபாடுகள் செய்வதா, நம்மை நாமே பழித்து கொள்வதற்கான நிலை வந்துவிட்டது. கோட்டு சூட்டு, கையிலே ஒரு டை, நுனி நாக்கிலே ஆங்கிலம் பேசிக்கொண்டு ஆங்கிலத்தில் என்ன பேச வேண்டும் என்றால், நம்முடைய மதத்தை மூட மதம், மூட நம்பிக்கைகள் பிறந்த மதம், ஒரு 10ஆம் பசலியான மதம் என்று பேச வேண்டும். அப்படி பேசினால் நம் இளைஞர்களுக்கு ஒரு பெருமை. அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டது. ஆரிய சமாஜமோ பிரம்ம சமாஜமோ ஆரம்பித்தவர்களுடைய நோக்கம் பெரிய நோக்கம். ஏதாவது ஒரு விதத்திலே இந்துக்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியாதா, நம்முடைய இந்து மதத்தை காப்பாற்றிவிட முடியாதா என்ற கவலையில் தான் சிலவது வெளியிலே அவர்களுடைய வெளியிலே போய் உருவ வழிபாடு வேண்டாம் என்ற சில முடிவுகளை எடுத்து பிரம்ம சமாஜத்தை ஸ்தாபித்தார்கள். நோக்கம் என்னவென்றால், எப்படியாவது மதத்தை காப்பாற்ற வேண்டும், எப்படியாவது இருக்கின்ற இந்துக்களையாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே சுவாமிஜியும் பிரம்ம சமாஜத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருந்தார். சுவாமிஜிக்கு எப்பொழுதுமே நேர்மை, சுவாமிஜி எப்பொழுதுமே சத்தியம். அவருக்கு ஒன்று பேசிக்கொண்டு ஒன்று செய்வது பிடிக்காது. பிரம்ம சமாஜத்திலே நாம் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமாஜத்தினுடைய ஒரு சங்கத்திலே நாம் இருக்கும் பொழுது உருவ வழிபாட்டை செய்யக்கூடிய ஒரு ராமகிருஷ்ணனிடம் செல்வது எப்படி சரியாக இருக்கும்? தவறு. ஒரு சங்கத்திலே இருந்தால், ஒரு சமாஜத்தில் இருந்தால் அதனுடைய கொள்கைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ராமகிருஷ்ணரை பார்க்க வரவில்லை. எவ்வளவு நாட்கள் தெரியுமா? 7 மாதங்கள். அந்த 7 மாதங்களும் குருதேவர் துடித்த ஒரு துடிப்பு இருக்கின்றதே, சொல்ல முடியாத ஒரு துடிப்பு. அப்படித்தான் துடித்தார், அப்படித்தான் அழுதார். அவருடைய இரவு ஒரு வஸ்திரம் கட்டி கொண்டிருப்பார், அதை சுருட்டி கஷ்கத்திலே வச்சுக்கொண்டு வெளியிலே வந்து அங்கு படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து, எனக்கு நரேனை பார்க்க வேண்டும் போல இருக்கின்றது, யாராவது சென்று சொல்வீர்களா, நரேனை வரவழைப்பீர்களா? என்னுடைய மனது எப்படி இருக்கின்றால், ஒரு ஈர துணியை போட்டு முறுக்கினால் எப்படி இருக்குமோ அத்தகைய வேதனை அடைந்திருக்கின்றேன். அப்படி என்று ஒரு குரு சிஷ்யனுக்காக தவித்தார். வேற எங்காவது பார்க்க முடியுமா? அன்று பக்கத்திலே பிரம்ம சமாஜத்திலே ஞாயிற்றுக்கிழமை அவருடைய கூட்டம் கூடுகின்ற நேரம், குருதேவரிடம் சிலர் சொல்கின்றார்கள், இன்று அங்கு நரேன் வரப்போகின்றான். அவர் நினைக்கின்றார், இந்த பிரம்ம சமாஜத்திலே இருப்பவர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்தவர்கள் தானே, இங்கு வந்து செல்லக்கூடியவர்கள் தானே, நாம் அந்த கூட்டத்திற்கு அவர்கள் அழைத்தால் என்ன, அழைக்காவிட்டால் என்ன, நாம சென்றால் என்ன, பிரம்ம சமாஜத்தின் கூட்டத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அவருக்கு. அவருடைய எண்ணம் எல்லாம், நரேந்திரனை எப்படியாவது பார்த்து விட மாட்டோமா? கூட்டம் ஆரம்பித்துக் கொண்டு அங்கு மேடையிலே பாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. உள்ளே சென்று விட்டார், மேடையிலே சென்று அமர்ந்து விட்டார். அங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் அவர் வந்தது பிடிக்கவில்லை. சிலர் பார்த்தும் பார்க்காதவராக இருக்கிறார்கள். மக்களிடையிலே ஒரே குழப்பம். அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பதால் நரேனுக்கு என்ன செய்வது என்று பரவில்லை. கூட்டம் அங்குமிங்கும் ஓடியதிலே அங்கு இருக்கக்கூடிய கேஸ் லைட் எல்லாம் கீழே விழுந்து உடைந்து விட்டது. ராமகிருஷ்ணரை தூக்கி கொண்டு பின்வழியாக வந்து தட்சிணேஸ்வர காளி கோவிலுக்கு வருகின்றார். அங்கு ஏன் வந்தீர்கள், ஏன் வந்தீர்கள் என்று ஏன் கேட்டார்கள். எனக்காக நீங்கள் ஏன் அவமானப்பட வேண்டும்? அந்த இடத்திலே உங்களை யாராவது மதித்தார்களா, அழைத்தார்களா? சுவாமிஜி பின்னாட்களில் சொல்றார், எனக்காக அவமானப்படுவதற்கு கூட தயாராக இருந்த ஒரு குருவை நீங்கள் பார்க்க முடியுமா? அங்கு யாரும் மதிக்கவில்லை, யாரும் அவர் வந்ததை விரும்பவில்லை, ஒரு வரவேற்பு இல்லை. பார்த்தும் பார்க்காதவர்களாக இருக்கிறார்கள். ஓடி வருகின்றார், கன்றை தேடி வருகின்ற பசு போல்.
உள்ளே அழைத்து சென்றவுடன் நரேன் கேட்கின்றான், ஏன் வந்தீர்கள்? என்னை பார்ப்பதற்கு ஆசையா? உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? நீங்கள் பாகவதம் படிக்கின்றீர்கள். பாகவதரில் ஜடபரதருடைய கதை படித்திருக்கின்றீர்களா? அதிலே மான் மீது ஆசை வைத்ததால் மானாக பிறந்தார். என் மீது ஆசை வைத்திருப்பீர்களோ உங்களுக்கு பிறவி வர வேண்டியிருக்கிறது. பயந்து போயிட்டார் ராமகிருஷ்ணர். உடனே காளிட்ட போறார். இந்த போக்கிரி பையன் இப்படி சொல்றானேம்மா. உடனே காளி சொல்றா, அவனை நீ மனுஷனா பார்த்து பந்தப்பட்டியானால் பிறப்பாய், அவனை நீ நாராயணனாக பார்க்கின்றார். ஓடி வருகின்றார் நரேனிடம். போக்கிரி பயலே, ஒரு நிமிஷத்துல என்னை குழப்பி விட்டுட்டியே. காளி சொல்லிட்டா, நான் உன்னை மனுஷனா பார்க்கல, நாராயணனை தான் பார்க்கிறேன். ஆமா, காளி உங்ககிட்ட சொன்னா இதெல்லாம் நரம்பு தளர்ச்சி, மூல கோளாறு, கற்பனை. தினமும் ஓடுறா காளிட்ட. அம்மா இதெல்லாம் நிஜமா? மூளை குழம்பி போயிடுத்தா? மூளை குழப்பம்லாம் இல்லை, பின்னாடி நரேனும் இதை ஒத்துப்பான். ஓடி வர நரேன்ட்ட, எனக்கு காளி சொல்லிட்டா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் காளி காளின்னு சொல்ல போறேப்பார். இப்படி ஒரு அருமையான குரு, அருமையான சீடர். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண